நான் பிரிட்ஜ் போட்டுட்ருக்கேன் டாக்டர், இப்போ தான் நான் இம்ப்ளான்ட் பற்றி நான் தெரிய வருது, இந்த பிரிட்ஜை எடுத்துகிட்டு டென்டல் இம்ப்ளான்ட் செஞ்சுக்கலாமா? யூஸ்வலாக நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் இருக்கும். ஸோ அந்த மாதிரி செய்ய முடியுமா, செய்கிறதுனால என்ன பெனிஃபிட் ஆர் செய்கிறதுனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும், அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சுட்ருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு பிரிட்ஜுக்கும் இம்ப்ளான்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு ஃபஸ்ட்டு நம்ம ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும். பிரிட்ஜுங்கிறது வந்து பற்களில் சப்போர்ட் எடுத்து ஃபிக்ஸட் ரீப்ளேஸ்மெண்ட், இம்ப்ளான்ட்டுங்கிறது வந்து எலும்பில் சப்போர்ட் எடுத்து ஃபிக்ஸட் ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ மெக்கானிசம் ஆஃப் சப்போர்ட்டே வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். ஒரு கடவா பல் இல்லை, கடவா பற்களுக்கு முன்னாடி பல் இருக்குது, பின்னாடி பற்கள் இருக்குது. அந்த முன்னாடி இருக்கிற பல்லை குறைச்சிட்டு அந்த பற்களுக்கு ஒரு கேப்பு, பின்னாடி உள்ள பற்களை குறைச்சிட்டு ஒரு கேப்பு. இந்த ரெண்டு கேப்லேயும் எந்த பற்களை எழுந்தோமோ அது அட்டாச் ஆகிருக்கும். இதுதான் பிரிட்ஜ். ஸோ இந்த பிரிட்ஜோட மெக்கானிசம் என்ன? ஒரு பல்லும் பின்னாடி பல்லும் நடுவில் இருக்கிற அந்த ரீப்ளேஸ்மெண்ட் பல்லும் எல்லாம் சேர்ந்து இருக்கும். ஸோ ஒரு பல்லு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு 3 பற்களாக பொருத்துவோம். 2 பல் இல்லைன்னா 4 பற்களாக பொருத்துவோம். எத்தனை பற்கள் இல்லையோ சப்போர்ட்டை பொறுத்து அந்த ஜாயிண்டடாக இருக்கும். இதுதான் இந்த பிரிட்ஜோட மெக்கானிசம். ஸோ சப்போர்ட் வேரி ஆகும். ரெண்டாவது, ஒரு பற்களும் இன்னொரு பற்களும் சேர்ந்து இருக்கும். இம்ப்ளான்ட்டை பொறுத்த வரைக்கும் அதே சுச்சுவேஷன் வச்சுக்கலாம். இந்த கடவா பல் இல்லை, ஃப்ரண்ட்டில் பல் இருக்குது, பின்னாடி பற்கள் இருக்குது. அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற பல்லும் நல்லா இருக்குது, பின்னாடி பல்லும் நல்லா இருக்குது. அந்த எந்த இடத்துல பற்கள் இல்லையோ அந்த பற்கள் இல்லாத இடத்துல உள்ளுக்குள்ளே இருக்கிற எலும்பில் இம்ப்ளான்ட்டை பொருத்தி அந்த இம்ப்ளான்ட் மேலே பற்கள் கொடுக்கறதா இம்ப்ளான்ட்டோட மெக்கானிசம் ஆஃப் முறை. இதில் என்ன டிஃபர் ஆகும்? சப்போர்ட் எப்படி வருது? சப்போர்ட் வந்து எலும்புலேருந்து வருது, பக்கத்து பற்களில் டச் ஆகாது. 3 டீத் இருக்குதுன்னா ஒவ்வொரு டீத்தும் தனித்தனியாக இருக்கும். ஸோ பக்கத்தில் இருக்கிற பற்களுக்கும் இந்த இம்ப்ளான்ட்டில் உள்ள க்ரௌனுக்கும் வந்து கனெக்ஷன் எதுவும் இருக்காது, இண்டிவிஜுவலாக இருக்கும். ஸோ நம்ம காட் கிவன் நேச்சுரல் டீத் எப்படி இருக்குது? எல்லா பல்லும் தனித்தனியாக தானே இருக்குது, ஒன்றும் ஜாயிண்டடாக இல்லை இல்லையா? ஸோ இம்ப்ளான்ட்டை பொறுத்த வரைக்கும் அதான் நம்மளோட அட்வான்டேஜ். என்ன அட்வான்டேஜ் வந்து ஒவ்வொரு டூத்தும் தனித்தனியாக இருக்கும். ஒரு டூத்தை பக்கத்து பற்களோட ஹெல்த்தை டிபெண்ட் பண்ணி இந்த பற்கள் இருக்காது, தனித்தனியாக இருக்கும். இதுதான் பெனிஃபிட் ஆஃப் டூயிங் டென்டல் இம்ப்ளான்ட். ஸோ யூஸ்வலாக பேஷண்ட் வந்து ஃபஸ்ட்டே வரும்போது ஒரு பற்கள் இல்லாமல் வராங்கன்னா அந்த பக்கத்தில் உள்ள பற்கள் நல்ல ஹெல்த்தியாக இருக்குது, அந்த ஹெல்த்தில் வந்து ப்ராப்ளம் இல்லை, அந்த பற்களில் ப்ராப்ளம் இல்லைங்கும்போது இம்ப்ளான்ட் தான் சஜஸ்ட் பண்ணுவோம். இந்த ஒரு காரணத்துக்காக என்ன பெனிஃபிட் சொன்னேன், தனித்தனியாக இருக்கும், பக்கத்து பற்களை தேவையில்லாமல் குறைக்க வேண்டாம், டென்டல் இம்ப்ளான்ட் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணலாம். பட் இது கேள்வி என்ன, ஏற்கனவே பிரிட்ஜ் பண்ணிட்டேன், இப்போ நான் இம்ப்ளான்ட் பண்ணிக்கலாமா? இது எப்போ யூஸ்வலாக வரும் அப்படின்னா, இந்த பிரிட்ஜுக்கு வந்து பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இந்த ரொம்ப வருஷம் ஆனதுக்கப்புறம் அந்த பிரிட்ஜ் அந்த பற்களோட க்ரௌனுக்கு அடியில் ஒரு புதுசாக சொத்த வரலாம், பிரிட்ஜை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரலாம். ஆர் என்ன ஆகும், பற்கள் எடுத்த இடத்துல அந்த ஆர்டிஃபிஷியல் ரீப்ளேஸ்மெண்ட் இடத்துல நிறைய கேப் இருக்கும். அந்த கேப்பில் போய் கான்ஸ்டண்ட்டாக ஃபுட்டு மாட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த பிரிட்ஜை ரீப்ளேஸ் பண்ணுற ஆப்ஷன் வரலாம். இப்போ 3 பற்களாக ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற பற்கள் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், சென்டரில் வந்து ரீப்ளேஸ் பண்ண பல்லாக இருக்கும், கடைசி கடவா பல் வந்து எடுக்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து பற்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த பிரிட்ஜை எடுத்துகிட்டு இம்ப்ளான்ட் முறையில் பற்களை கட்டுறது வந்து ரொம்ப பெனிஃபிட் அண்ட் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். ரொம்ப சிம்பிள் ட்ரீட்மெண்ட் கூட. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம சுச்சுவேஷனில் வந்து அந்த பிரிட்ஜை எடுத்துகிட்டு இப்போ அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற பல்ல சொத்தையாக இருந்ததுன்னா அந்த சொத்தையை சரி செஞ்சுட்டு அந்த பற்களுக்கு தனியாக க்ரௌன் மட்டும் கொடுக்கணும். ஏன்னா பற்கள் ஏற்கனவே அந்த பல்லுக்கு க்ரௌன் இருக்குது, க்ரௌன் இல்லாமல் ஓப்பனாக விட முடியாது. ஸோ அந்த பற்களுக்கு க்ரௌன் தேவைன்னா வெறும் க்ரௌன் மட்டும் கொடுத்துட்டு பின்னாடி உள்ள பற்களுக்கு இம்ப்ளான்ட் பொருத்தி தனியாக ஒரு கேப் கொடுப்போம். கடைசி கடவா பல்ல வந்து அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடிஞ்சால் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவோம் க்ரௌன் மூலமாக. ஆர் அந்த பற்களை எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா எடுத்துகிட்டு இம்ப்ளான்ட் பொருத்தி இம்ப்ளான்ட்டுக்கு மேலே க்ரௌன் கொடுப்போம். ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் காரணத்தினால இந்த பிரிட்ஜில் ஒரு இஷ்யூ இருக்குது, ஃபுட்டு மாட்டுது, இந்த ஃபுட்னால் உள்ளுக்குள்ளே சொத்த வருது, ஆர் பொருத்தின பற்களுக்கு அடியில் போய் ஃபுட்டு மாட்டி அதனால ப்ராப்ளம் வருது. ஸோ ஏதோ ஒரு சுச்சுவேஷனால் அந்த பிரிட்ஜை மாற்ற நேரிடும் போது ஆர் பிரிட்ஜில் ப்ராப்ளம் இருக்கும்போது பிரிட்ஜை எடுத்துகிட்டு இம்ப்ளான்ட் பொறுத்துறது ஒரு பாசிபிளான ட்ரீட்மெண்ட், பெட்டர் ட்ரீட்மெண்ட்டும் கூட. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.